இங்க ஒருத்தவன் கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு சாப்பிடறதுக்காக போறான். அந்த பொண்ணோட அம்மா எல்லாருக்கும் சூப்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த அம்மா பார்க்காத நேரத்துல இவன் கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க அப்பாவும் பச்சை தண்ணி எடுத்து அவங்க சூப்ல ஊத்திக்கிறாங்க. அதை பாக்குற இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப அவங்க கொடுத்த சூப்பை சாப்பிட்டு பார்க்கலான்னு வாயில வைக்கிறான். பார்த்தா வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டிருக்காங்க. சோ வாயில வச்சு அடுத்த செகண்ட் துப்பிடுறான். பக்கத்துல பார்த்தா இவன் கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க அப்பாவும் ரொம்ப சாதாரணமா சூப்பை குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவன் துப்புனதை பார்த்ததும் அவங்க அம்மா பதறி அடிச்சிட்டு போய் துணி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அந்த கேப்ல இவன் கேர்ள் ஃபிரெண்ட் இவன் கிண்ணத்துல தண்ணி எடுத்து ஊத்திடுறா. அவங்க அம்மா துணியை கொண்டு வந்து கொடுத்தது தொடச்சிக்கிட்டே தெரியாம சூட வாயில வச்சுட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் வேற எதையாவது எடுத்து சாப்பிட்டு சமாளிச்சலான்னு பார்த்தா இது எந்த டேஸ்ட்ல இருக்குன்னே தெரியாம குழப்பத்துல இருக்கா. இது அந்த அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே இத்தனை வருஷமா அம்மா இல்லாம ஹோட்டல்லே சாப்பிட்டதுனால எது எந்த டேஸ்ட்னே மறந்து போச்சுன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த அம்மாவும் கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நானே உனக்கு சமைச்சு போறேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களே ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட கொடுக்குறாங்க. இவனும் பயந்துகிட்டே வாங்கி சாப்பிடுறா. பார்த்தா அது இதை விட பயங்கர காரமா இருக்கு. காப்பாத்த சொல்லி அவன் கேர்ள் ஃபிரெண்ட பார்த்தா அவளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில உட்காந்துருக்கா. கடைசியில் அவங்க கொடுத்த எல்லாத்தையுமே ஒரு பக்கம் தண்ணியை குடிச்சுட்டே சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்க மாதிரி நடிச்சிட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்து அவனால அந்த காரத்தை தாங்கவே முடியல. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா அவங்க அம்மாவுக்கு வயசாயிட்டதுனால நாக்கு மரத்து போயிடுது. சோ எதுல எவ்வளவு காரம் போடணும்னு தெரியாம சமைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அப்பாவும் இவளும் தண்ணி ஊத்தி சாப்பிட்டதா சொல்றா.